வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம். தாமரை வடிவத்தில் பூத் நுழைவு வாயில் கம்யூனிஸ்ட் கட்சியினர் பொதுமக்கள் தேர்தல் அதிகாரிகளிடம் வாக்குவாதம். 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி காகித குப்பைகளை கொண்டு செய்யப்பட்ட சிலை தேர்தல் நடத்தும் அதிகாரியிடம் ஒப்படைப்பு. தேர்தல் விதியை மீறி சாராயம் விற்பனை, பல்வேறு இடங்களில் சாராய பாக்கெட்டுகளை பறிமுதல் செய்தது காவல்துறை. தேர்தல் லோகோ விழிப்புணர்வு ஓவியம் 32,640 சதுர அடியில் வரைந்த பள்ளி மாணவிகள். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி மாநிலத்தில் நாளை நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் வாக்களிப்பது குறித்த பல்வேறு கட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் புதுச்சேரி தேர்தல் துறை சார்பில் நடத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் புதுச்சேரி தேர்தல் துறை சார்பில் 2024ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட புதுச்சேரி நிலையான தேர்தல் லோகோ மெகா சைஸில் மாதிரி வரைபடம் வரைதல் நிகழ்ச்சி அபிஷேகப்பாக்கத்தில் உள்ள தனியார் கிரிக்கெட் மைதானத்தில் கடந்த 11ஆம் தேதி தொடங்கப்பட்டது. 240 அடி நீளம், 136 அடி அகலம் கொண்ட இந்த மாதிரி லோகோ 32,640 சதுர அடியில் வரையப்பட்டுள்ளது. இந்த வரைபடத்தில் 10 கிலோ எடை கொண்ட அரைக்கீரை, சிறுகீரை விதைகள் விதைக்கப்பட்டது. கடந்த 6 நாட்களாக தண்ணீர் தெளிக்கப்பட்டு விதைகள் சிறு சிறு செடிகளாக முளைத்து வந்துள்ள நிலையில் 750 கிலோ கோலமாவு கொண்டு மாதிரி லோகோ வரைபடத்தின் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வரும் நிலையில் இன்று நிறைவடைந்துள்ளது. இந்த வரைபடத்தினை தனியார் பள்ளி 9ஆம் வகுப்பு மாணவிகள் சஜிதா மற்றும் பவித்ரா ஆகியோர் முழுவீச்சில் செய்தனர். இந்த வரைபடம் உலக சாதனை நிகழ்ச்சி புத்தகத்திலும் இடம்பெற உள்ளது. இதற்கான ஏற்பாடுகளை விழிகள் அறக்கட்டளை நிறுவனர் பிரேம்குமார், செயலாளர் கீர்த்தனா, பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் செய்திருந்தனர். இதுகுறித்து மாணவிகள் கூறுகையில், தற்போது ஏற்பட்டுள்ள சுற்றுச்சூழல் பாதிப்பால் பொதுமக்கள் ஏராளமான பிரச்சனைகளை சந்தித்து வருகின்றனர். இந்த நிலையில் இருசக்கர வாகனத்தில் சென்று வாக்களிக்கும் போது சுற்றுச்சூழல் மாசு ஏற்படும். எனவே அனைவரும் நடந்து சென்று வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தும் விதமாக இந்த மெகா சைஸ் லோகோ வரையும் நிகழ்வை நடத்தியதாக தெரிவித்தனர். இதற்கு அனுமதி அளித்த புதுச்சேரி தேர்தல் துறைக்கும் நிலத்தின் உரிமையாளருக்கும் எங்களது ஆசிரியர் மற்றும் பெற்றோர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டனர். தண்ணி அடிச்சு அளவுக்கு அப்படிவா போறேன் அப்படியே போ. இங்க வா, ஒரு பாதியா போட்டு ஏம்பலம் தொகுதியில் சமூக ஆர்வலரும் காங்கிரஸ் கட்சி பிரமுகருமான மோகன்தாஸ் கை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார். நாளை நடைபெறவுள்ள பாராளுமன்ற தேர்தலில் பிரச்சாரம் செய்வதற்கு நேற்று கடைசி நாளாக தேர்தல் துறை அறிவித்திருந்தது. பிரச்சாரத்தின் நிறைவு நாளான நேற்று விறுவிறுப்பாக வாக்குகள் சேகரித்து வந்த சூழ்நிலையில் புதுச்சேரி மாநிலத்தில் கை சின்னத்தில் வாக்குகள் கேட்டு வலம் வந்து கொண்டிருக்கும் வைத்தியலிங்கத்திற்கு ஏம்பலம் தொகுதியில் சமூக ஆர்வலரும் காங்கிரஸ் கட்சி பிரமுகருமான மோகன்தாஸ் கடந்த 3ஆம் தேதி முதல் ஏம்பலம் பகுதியில் உள்ள ஆலடிமேடு, பனித்திட்டு, வம்பாப்பேட், ஈச்சங்காடு, நரம்பை, பிள்ளையார்குப்பம், ஆதிங்கப்பட்டு, குடியிருப்பு பாளையம், சேலியமேடு, கரிக்கலாம்பாக்கம், ஏம்பலம் பகுதியில் உள்ள அனைத்து கிராமங்களிலும் தீவிரமாக கை சின்னத்திற்கு வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தனர். அதன் ஒரு பகுதியாக ஏம்பலம் கோர்க்காடு பகுதி கிராமத்தில் வாக்கு சேகரித்தார். மோகன்தாஸிற்கு கோவிலில் சிறப்பு அபிஷேகங்கள் செய்து மரியாதை கொடுக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து வான வேடிக்கை, மேலதாளங்களுடன் மரியாதை வழங்கப்பட்டது. தொடர்ந்து வாக்குகள் சேகரிப்பு நடைபெற்றது. இதில் காங்கிரஸ் கட்சியின் மாநில தொகுதி நிர்வாகிகள், கூட்டணி கட்சியான திமுக, கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் நிர்வாகிகள் மற்றும் ஆதரவாளர்கள் பங்கேற்று வாக்கு சேகரித்தனர். இதில் அக்கிராமத்தை சேர்ந்த இளைஞர்கள் பட்டாசு வெடித்தும் பெண்கள் ஆரத்தி எடுத்தும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். மேலும் வீதிதோறும் காங்கிரஸ் கட்சிக்கு உற்சாகமாக பொதுமக்கள் வரவேற்பு அளித்தனர். பொதுமக்களிடையே மோகன்தாஸ் பேசுகையில், கை சின்னம் வெற்றி பெற்றவுடன் மக்களின் அடிப்படை தேவைகள் மற்றும் வேலைவாய்ப்பை காங்கிரஸ் கட்சி ஏற்படுத்தி தரும் என வாக்குறுதி அளித்தார். மேலும் காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையை எடுத்து கூறி வாக்குகளை சேகரித்தார்.
கேளுங்க, நான் ஓட்டு கேளுங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. யார் பண்ணாலும் நம்ம பாட்டில் பாகூர் அருகே தேர்தல் விதியை மீறி சாராயம் விற்பனை. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் நாளை நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறவுள்ளது. இதற்கான வாக்கு சேகரிப்பில் வேட்பாளர்கள் மற்றும் கூட்டணி கட்சியினர் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தேர்தல் நெருங்கி வருவதால் வாக்காளர்களுக்கு பரிசுப் பொருட்கள் மற்றும் பணம், மது பாட்டில்களை வழங்குவதை தடுக்க சிறப்பு குழு தீவிர கண்காணிப்பு மற்றும் ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகிறது. இந்த நிலையில் சோரியாங்குப்பம் சாராய கடையில் தேர்தல் விதியை மீறி சாராய பாக்கெட்டுகள் விற்பனை செய்யப்படுவதாக ரகசிய தகவல் கிடைத்தது. இதன் அடிப்படையில் சிறப்பு குழு மற்றும் பாகூர் காவல்துறையினர் சோரியாங்குப்பம் சாராய கடையில் அதிரடியாக சோதனை செய்தனர். அப்போது தேர்தல் விதியை மீறி சாராய பாக்கெட்டுகள், பாட்டில்கள் வைத்திருப்பது தெரியவந்தது. இதையடுத்து 180 ml கொண்ட 1031 சாராய பாக்கெட்டுகளும் 500 ml கொண்ட 24 சாராய பாட்டில்களும் சாராய பாக்கெட்டுகளை தயார் செய்வதற்காக வைத்திருந்த இயந்திரங்களையும் காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். இதன் மதிப்பு 33,000 ரூபாய். இது தொடர்பாக திருப்பனாம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த தாமரை செல்வன் என்பவரை கைது செய்து பறிமுதல் செய்யப்பட்ட சாராய பாக்கெட்டுகளை கலால்துறையிடம் ஒப்படைத்தனர். இதேபோல் தமிழக பகுதிக்கு கடத்த முயன்ற 90 ml அளவு கொண்ட 92 பாட்டில்களையும் காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். அதேபோல் கிருமாம்பாக்கம் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் சண்முகவேல் தலைமையிலான காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்ட போது முள்ளோடையில் கலால் விதியை மீறி விற்பனை செய்யப்பட்ட 70 லிட்டர் பனங்கல்லை காவல்துறையினர் பறிமுதல் செய்து கலால் துறையில் ஒப்படைத்தனர். இது தொடர்பாக சுள்ளியாங்குப்பத்தை சேர்ந்த 65 வயதான செல்வராஜ் என்பவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாகூர் அகரம் ஸ்காலர்ஸ் அகாடமி பள்ளியில் பட்டமளிப்பு மற்றும் 10ஆம் ஆண்டு விழா. பாகூர் கொம்யூன் குடியிருப்பு பாளையம் சுபலட்சுமி நகரில் அகரம் ஸ்காலர்ஸ் அகாடமி நடுநிலைப் பள்ளியில் மழலையருக்கு பட்டமளிப்பு மற்றும் 10ஆம் ஆண்டு விழா நடைபெற்றது. பாகூர் கொம்யூன் குடியிருப்பு பாளையம் சுபலட்சுமி நகரில் அகரம் ஸ்காலர்ஸ் அகாடமி நடுநிலைப் பள்ளியில் மழலையர்களுக்கு பட்டமளிப்பு மற்றும் 10ஆம் ஆண்டு விழா நடைபெற்றது. பணி நிறைவு பெற்ற அரசு சார்பு செயலர் தமிழ்மாமணி கல்லாடன் மறைந்த நிறுவனர் சவுந்தரராஜலுவின் திருவுருவப் படத்தை திறந்து வைக்க சிறப்பு விருந்தினர்கள் அனைவரும் மலரஞ்சலி செலுத்தினர். கவிஞர் கோப்பெருந்தேவி நிறுவனர் அவர்களின் துணைவியார் லட்சுமிகாந்தம், கரையாம்பத்தூர் கலையரசி ஜானகிராமன் ஆகியோர் குத்துவிளக்கேற்றி விழாவினை துவக்கி வைத்தனர். விழாவிற்கு பள்ளி தாளாளர் உமாமகேஸ்வரி தலைமை தாங்கி 2023-2024 கல்வியாண்டிற்கான ஆண்டறிக்கையை வாசித்தார். ஆசிரியை வினிதா அனைவரையும் வரவேற்றார். சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட பணி நிறைவு பெற்ற புதுவை அரசு சார்பு செயலர் தமிழ்மாமணி கல்லாடன் முன் தொடக்க நிலையான 5ஆம் வகுப்பு மற்றும் நடுநிலையான 8ஆம் வகுப்பு முடித்த மாணவர்களுக்கு பட்டமளித்து வாழ்த்தினார். பணி நிறைவு பெற்ற விரிவுரையாளர் நல்லாசிரியர் விருது பெற்ற புலவர் அரியரன் சிறப்புரை ஆற்றினார். புதுச்சேரி செயின்ட் மேரிஸ் சாக்ரட் ஹார்ட் மேல்நிலைப் பள்ளி முதல்வர் இருதய மேரி, பாகூர் அரசு நடுநிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர் பழனிசாமி ஆகியோர் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசளித்து பாராட்டுரை வழங்கினர். சேலியமேடு காமராஜர் இளையோர் வளர்ச்சி மைய தலைவர் தனகோடி, பொருளாளர் ராமதாஸ், புதுவை அரசு அலுவலக உதவியாளர் அனந்தரசன் ஆகியோர் உணவு திருவிழாவில் கலந்து கொண்ட பெற்றோர்களுக்கு பரிசளித்தனர். புதுவை அரசு கண்காணிப்பாளர் திரு கபிலன், சேலியமேடு அஞ்சலக தலைவர் அருளரசி, வரதராசு, ஆசிரியர் காமராஜ் ஆகியோர் பள்ளி ஆசிரியர்கள், பயிற்சியாளர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு நினைவு பரிசுகளை வழங்கினர். அதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவர்களின் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. மாணவர்கள் பேச்சு, பாடல், நடனம், நாடகம் போன்ற கலைத்திறன்களையும் யோகா, சிலம்பம் போன்ற தனித்திறமைகளையும் வெளிப்படுத்தினர். பள்ளி ஆசிரியை ஏகமதி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார். இறுதியாக ஆசிரியை சங்கீதா நன்றி கூறினார். விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளி ஆசிரியர்கள் விஜயலட்சுமி, இலக்கியா, ராஜேஸ்வரி, சரண்யா, ஸ்ரீநிதி, ரகுணா, துர்கா, உடற்கல்வி ஆசிரியை காவேரி, சிலம்பம் பயிற்சியாளர் செல்வம், யோகா பயிற்சியாளர் பிரஷ்னவ், பள்ளி ஊழியர்கள் குமாரி, கலைவாணி மற்றும் மகள் செய்திருந்தனர்.
பாகூர் தொகுதிக்குட்பட்ட முள்ளோடை அடுத்த மதுகிருஷ்ணபுரம் கிராமத்தில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ பட்டாபிராமர் கோவிலில் ராம நவமி முன்னிட்டு உற்சவ விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. பாகூர் தொகுதிக்குட்பட்ட முள்ளோடை அடுத்த மதுகிருஷ்ணபுரம் கிராமத்தில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ பட்டாபிராமர் கோவிலில் ராமநவமியை முன்னிட்டு உற்சவ விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதையொட்டி சன்னதியில் உள்ள மூலவர் மற்றும் உற்சவ மூர்த்திகளுக்கு சந்தனம், பால், தயிர், தேன், பழ வகைகள், பன்னீர், அபிஷேகத்தூள், இளநீர் போன்ற வாசனை திரவியங்கள் மூலம் சிறப்பு திருமஞ்சனம், அதனைத் தொடர்ந்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து சீதாராமர் திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது. இதில் அப்பகுதியில் உள்ள கிராமவாசிகள் மற்றும் அதனை சுற்றியுள்ள பொதுமக்களும் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அதனைத் தொடர்ந்து அன்னதானம் வழங்கப்பட்டது. தொடர்ந்து இரவு ஸ்ரீ அனுமன் வாகனத்தில் ராமர் வீதி உலா நிகழ்ச்சி. தொடர்ந்து இரவு ஸ்ரீ அனுமன் வாகனத்தில் ராமர் எழுந்தருளி வீதி உலா சென்று அருள்பாலித்தார். முன்னதாக அனுமன், கருடாழ்வார் வாகனங்களின் கரிகோள வீதி உலா நடைபெற்றது. இந்த ஏற்பாடுகளை அறங்காவலர் குழுவினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் இளைஞர்கள் செய்திருந்தனர். ஏம்பலம் தொகுதியில் முன்னாள் அமைச்சர் கந்தசாமி தலைமையில் பேரணியாக சென்று வாக்கு சேகரிப்பு. புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி பாராளுமன்ற வேட்பாளர் வைத்தியலிங்கத்திற்கு கை சின்னத்தில் வாக்குகள் கேட்டு முன்னாள் அமைச்சர் கந்தசாமி தலைமையில் 50க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்களின் மூலம் ஏம்பலம் தொகுதிக்குட்பட்ட அனைத்து கிராமங்களிலும் இருசக்கர வாகனத்தில் பேரணியாக சென்று வாக்குகளை சேகரித்தனர். அந்தந்த பகுதிகளில் உள்ள பொதுமக்கள் வான வேடிக்கை மற்றும் மாலை, பொன்னாடை போர்த்தி முன்னாள் அமைச்சர் கந்தசாமியை வரவேற்றனர். மேலும் கை சின்னத்திற்கு வாக்களித்தால் சிலிண்டர் விலை குறைப்பு, கல்வி கட்டணம் தள்ளுபடி, மேலும் குடும்ப தலைவிகளுக்கு 1 லட்சம் ரூபாய் அனைத்து வாக்குறுதிகளையும் ராகுல் காந்தி பிரதமராக வந்தால் நிறைவேற்றி தரப்படும் என உறுதியளிக்கப்பட்டது. மேலும் ரங்கசாமி முதல்வராக இருந்தபோது அவரை பதவியிலிருந்து நீக்கியது நமச்சிவாயம்தான் என்றும், தற்போது தாமரை சின்னம் வெற்றி பெற்றால் தற்போது நடக்கின்ற ஆட்சி கலைத்து விடுவார்கள் என்றும், ஆனால் தற்போது புதுச்சேரியை ஆளுகின்ற ரங்கசாமி ராகுல் காந்தி மற்றும் இந்திரா காந்தி மீது பற்றுள்ளவர் என்றும் குறிப்பிட்டார். அவரே காங்கிரஸ் சின்னத்திற்கு தான் வாக்களிப்பார் என்பது உறுதி என்றும், புதுச்சேரி மாநிலத்தையும் மீட்டெடுக்க முடியும் என்று கந்தசாமி கூறினார். இதில் திமுக தொகுதி செயலாளர் ரவிச்சந்திரன், வட்டார காங்கிரஸ் தலைவர் பாபு, மேலும் காங்கிரஸ் கட்சியின் மாநில தொகுதி நிர்வாகிகள், கூட்டணி கட்சிகளான திமுக, கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளின் நிர்வாகிகள், ஆதரவாளர்கள் பங்கேற்று வாக்கு சேகரித்தனர். காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையை எடுத்து கூறி கை சின்னத்தில் வாக்களித்து ராகுல் காந்தியை பிரதமராக அமர வைக்க வேண்டும். இதுவரை எந்த அசம்பாவிதங்களும் நடக்காமல் கட்சி தொண்டர்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று கந்தசாமி கூறினார். மனிதனை கூட எந்த காரணமும் இழக்கக்கூடாது. புத்திசாலித்தனமா புத்திய மூளையை பயன்படுத்தி உருவாக்க மாட்டாரு. நான் உருவாக்கிக்க மாட்டேன். நீங்க ஒரு ஜாதியோட போடக்கூடாது. யார் மகன் இந்தியாவில் தலைவர்களாக கம்யூனிஸ்ட் கட்சிக்கிறாங்க. எல்லாம் சேர்ந்து இந்த நாட்டை நாசம் பண்ணிடுவாங்கன்னு ராகுலை பிரதம சொல்லிக்கிறாங்க. ராகுலை பிரதமர்னா வைத்தியம். விளம்பர இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். ஐயோ கடவுளே, என்ன மிஸ்? நான் டெஸ்டுக்கு ப்ரிப்பேர் ஆகணும். இந்த போனை வச்சுக்கிட்டு முடியல வெற்றி. ஒரு லேப்டாப் இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். உன்னை சந்தோஷப்படுத்துற மாதிரி ஒரு விஷயம் என்கிட்ட இருக்கு. டாடாய், என் பொண்டாட்டிக்காக புது டெல் இன்ஸ்பிரான் 14 லேப்டாப். இதுல கேமரா, ஸ்பீக்கரு, இவ்ளோ பெரிய டிஸ்பிளே, இதெல்லாம் நீ ஐஏஎஸ் ஆகிறதுக்கு பயங்கர யூஸ் ஆகும். ரொம்ப தேங்க்ஸ். என் பொண்டாட்டிக்காக நான் இதை கூட செய்ய மாட்டேனா? இப்போ இந்த ரொமான்ஸ் எல்லாம் வேண்டாம், நான் படிக்கணும். நீ வெளிய போ. செய்திகள் தொடர்கின்றன. கோரிமேடு அருகே பட்டானூர் பகுதியில் எழுந்தருளில் இருக்கும்
ஓம் ஸ்ரீ வழிகாட்டும் சாய்பாபா ஆலயத்தில் ராம நவமியை முன்னிட்டு 108 கிலோ சர்க்கரை அபிஷேகம் நடைபெற்றது. ராமநவமியை முன்னிட்டு 108 கிலோ சர்க்கரை அபிஷேகம் கோரிமேடு அருகே பட்டானூரில் எழுந்தருளியிருக்கும் ஓம் ஸ்ரீ வழிகாட்டும் சாய்பாபாவிற்கு 108 மூலிகையால் காப்பு கண்ட 12 அடி செப்பு கோபுரத்தின் கீழ் கருட கருங்கல்லால் ஆன 6 அடி உயரத்தில் எழுந்தருளியிருக்கும் ஓம் ஸ்ரீ வழிகாட்டும் சாய்பாபா ஆலயத்தில் ராமநவமியை முன்னிட்டு 108 கிலோ சர்க்கரை அபிஷேகம் நடைபெற்றது. இதில் 1008 முறை ராம மந்திரம் 10 நபர்களால் ஓதப்பட்டது. தொடர்ந்து 108 கிலோ சர்க்கரையால் வழிகாட்டும் சாய்பாபாவிற்கு அபிஷேகம் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அபிஷேகம் செய்யப்பட்ட சர்க்கரையை 108 நபருக்கு அளிக்கப்பட்டது. சிறிதளவு சர்க்கரையை எறும்பு புற்றுக்கு 108 நபர்கள் தானம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து பாபாவுக்கு ஆரத்தி காண்பி அனைவருக்கும் பாபா பிரசாதம் வழங்கப்பட்டது. இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய டிரஸ்டி சாய் சசி அம்மையார் மற்றும் ஊர்கள் செய்திருந்தனர். வில்லியனூர் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கத்தை ஆதரித்து கை சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தனர். வில்லியனூர் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கத்தை ஆதரித்து கை சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தனர். நடைபெறவுள்ள பாராளுமன்ற தேர்தலில் புதுச்சேரி மாநிலத்தில் இந்தியா கூட்டணி சார்பில் காங்கிரஸ் கட்சியில் போட்டியிடுகின்ற வேட்பாளர் வைத்திலிங்கத்தை ஆதரித்து புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி பிரமுகர் டாக்டர் VRR ராஜ்குமார் தலைமையிலும் வில்லியனூர் சுந்தரமூர்த்தி விநாயகபுரம் பகுதியில் காங்கிரஸ் கட்சி பிரமுகர்கள் சரவணன், வீரமுத்து, ரீட்டா, சுந்தர்ராசு, அன்சாரி மற்றும் இந்தியா கூட்டணி கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் ஒன்றிணைந்து அப்பகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கத்திற்கு கை சின்னத்தில் வாக்களிக்குமாறு துண்டு பிரசுரங்களை வழங்கி விலை சேகரித்தனர். வாக்குச்சாவடியில் தாமரை பூக்களால் அலங்காரம், பாகூரில் பரபரப்பு. புதுச்சேரியில் பாராளுமன்ற தேர்தல் நாளை நடைபெற உள்ளது. நேற்று மாலை 6 மணியுடன் பிரச்சாரம் ஓய்ந்த நிலையில் நேரிலும் சமூக வலைதளம் மூலமாக யாரும் வாக்கு கேட்கக்கூடாது என தேர்தல் துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. விதிமுறையை மீறி அரசியல் கட்சியினர் வாக்கு சேகரிக்கிறார்களா என தீவிரமாக கண்காணித்து வருகிறது. மற்றொரு புறம் வாக்குச்சாவடிகளில் வாக்குப்பதிவுக்கான முன்னேற்பாடுகளை தேர்தல் துறையினர் செய்து வருகின்றனர். குறிப்பாக வாக்குச்சாவடிகளில் வாக்காளர்களை வரவேற்கக்கூடிய வகையில் பல்வேறு விஷயங்கள் செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் பாகூரில் உள்ள அரசு நடுநிலைப் பள்ளியில் 1123 என்ற எண் கொண்ட பூத்தில் தாமரைப்பூ வடிவத்தில் நுழைவு வாயில் அலங்கரிக்கப்பட்டு இருந்தது. இதனை கண்ட பாகூர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி விஜயபாலன், மணிவண்ணன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சரவணன், முருகையன் மற்றும் பொதுமக்கள் அங்கு சென்று அதிகாரிகளிடம் தேர்தல் விதிமுறையை மீறி பாஜக சின்னமான தாமரை பூக்கள் வடிவத்தில் இளஞ்சிவப்பு மற்றும் வெள்ளை நிறத்தில் பேப்பர் பூக்களால் நுழைவு வாயிலில் அலங்கரிக்கப்பட்டிருப்பது குறித்து கேள்வி எழுப்பி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்த தேர்தல் பிரிவு அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு சென்று அங்கு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த தாமரைப்பூ வடிவிலான பேப்பர் பூக்கள் அனைத்தையும் அப்புறப்படுத்தினர். பின்னர் அந்த பூக்களை அங்கிருந்த மற்றொரு அறையில் வைத்து பூட்டி சீல் வைத்தனர். இதனால் பாகூரில் பரபரப்பு ஏற்பட்டது. வாக்குச்சாவடியில் தாமரைப்பூ வடிவத்தில் பேப்பர் பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. அதனால தான் உன்கிட்ட நான் காட்டுறேன். கலாம் விதைகளில் விருட்சம் சார்பில் 100% வாக்களிக்க வேண்டி குப்பையில் வீசப்படும் காகிதங்களை கொண்டு செய்யப்பட்ட சிலையை மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கனிடம் வழங்கப்பட்டது. கலாம் விதைகளின் விருட்சம் சார்பில் 100% வாக்களிக்க வேண்டி குப்பையில் வீசப்படும் காகிதங்களை கொண்டு செய்யப்பட்ட சிலை மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கனிடம் வழங்கப்பட்டது. கலாம் விதைகளின் விருட்சம் சமூக இயக்கம் சார்பாக 100% அனைத்து மக்களும் நாட்டுப்பற்றுடன் வாக்களிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி குப்பையில் எரியப்படும் காகிதங்களை கொண்டு
குடும்பத்தோடு ஒருங்கிணைந்து சிலை செய்யப்பட்டது. மேலும் அதில் 100% வாக்களிக்க வேண்டுமென்ற வாசகங்கள் இடம்பெற்றிருந்தது. தேர்தல் நடத்தும் அதிகாரியும் மாவட்ட ஆட்சியருமான குலோத்துங்கனிடம் காகித சிற்பத்தை கலாம் விதைகளின் விருட்சம் சமூக இயக்க நிறுவனர் ராஜா, முனைவர் ரேகா, அரசு பள்ளி மாணவர்கள் சித்தார்த், இசை ஆகியோர் வழங்கினர். மேலும் 100% எங்கள் குடும்பத்தோடு வாக்களிப்போம் என்று உறுதியளித்தனர். இதில் முனைவர் குமரன் உட்பட பலர் கலந்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தாமரை வடிவத்தில் பூத் நுழைவு வாயில், கம்யூனிஸ்ட் கட்சியினர் பொதுமக்கள் தேர்தல் அதிகாரிகளிடம் வாக்குவாதம். 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி காகித குப்பைகளை கொண்டு செய்யப்பட்ட சிலை தேர்தல் நடத்தும் அதிகாரியிடம் ஒப்படைப்பு. தேர்தல் விதியை மீறி சாராயம் விற்பனை, பல்வேறு இடங்களில் சாராய பாக்கெட்டுகளை பறிமுதல் செய்தது காவல்துறை. தேர்தல் லோகோ விழிப்புணர்வு ஓவியம் 32,640 சதுர அடியில் வரைந்த பள்ளி மாணவிகள். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜானகி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.